Hi students, நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல சாப்டர் வைஸ் இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் ஃபார் 11th ஸ்டாண்டர்ட் தான் பார்க்க போறோம். வாங்க, நம்ம சேனல்ல ஆல்ரெடி 3 சப்ஜெக்ட்ஸ்க்குமே ரொம்ப தெளிவான 45 days ஸ்டடி பிளான்ஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம். யாரெல்லாம் இன்னும் பார்க்காம இருக்கீங்களோ மறக்காம போய் வாட்ச் பண்ணுங்க. ஸோ நமக்கு 11th வந்து பார்த்தீங்க அப்படின்னா 14 சாப்டர்ஸ் இருக்கு. ஸோ அதில் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா யூனிட் அண்ட் மெஷர்மெண்ட். ஸோ யூனிட் அண்ட் மெஷர்மெண்ட்ல ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் அப்படின்னா எரர் அனாலிசிஸ், ஸ்க்ரூ கார்ட்ஸ், வெர்னியர் கேலிஃபர், டைமென்ஷன் அனாலிசிஸ், மோஸ்ட்லி எல்லா டாபிக்குமே நீங்கள் கவர் பண்ணுறது ரொம்ப பெட்டர். ஏன் அப்படின்னா இதுதான் பேசிக். இது வர எல்லா சாப்டர்ஸ்க்குமே உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து மோஷன் இன் 1D. ஸோ அதில் வந்து ஆவரேஜ் வெலாசிட்டி, ஆவரேஜ் ஆக்சலரேஷன், அது எல்லாமே நீங்கள் சம்ஸ் நிறைய போட்டு பார்க்கணும். நெக்ஸ்ட் வந்து ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன். அந்த 3 ஈக்குவேஷன்ஸ்லையுமே நீங்கள் தரவாக இருக்கணும். நெக்ஸ்ட் n செகண்ட் அப்படிங்கிற சம்ஸ் எல்லாமே நீங்கள் நிறைய சால்வ் பண்ணணும். அதை விட முக்கியமாக கிராஃப்க்கு நீங்கள் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். நெக்ஸ்ட் மோஷன் இன் அ பிளைன். ஸோ இதில் ப்ரொஜெக்டைல் மோஷன், சர்க்குலர் மோஷன், ரிலேட்டிவ் மோஷன், வெக்டார்ஸ், இந்த எல்லா டாப்பிக்குமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதில் வெக்டார் வந்து நிறையா இருக்கும், பட் நம்பர் ஆஃப் கொஷின்ஸ் கம்மியாக இருக்கே அப்படிங்கிற மாதிரி நீங்கள் விட்டுடாதீங்க. ஏன் அப்படின்னா இந்த வெக்டார்ஸ் பின்னாடி வர எல்லா சாப்டர்ஸ்க்குமே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதுவும் முக்கியமாக 12th இருக்கிற எலக்ட்ரோஸ்டாட்டிக்கா, அதுக்கப்புறம் மேக்னட்டிசம் அண்ட் மேட்டர்ஸ், அந்த சாப்டர்ஸ்க்கு எல்லாத்துக்குமே இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா நியூட்டன்ஸ் லா ஆஃப் மோஷன். இதில் ஃப்ரிக்ஷன் அண்ட் லா ஆஃப் மோஷன், இந்த டாபிக்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ நெக்ஸ்ட் யூனிட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒர்க் எனர்ஜி பவர், அந்த யூனிட் தான். அதில் வந்து ஒர்க் எனர்ஜி தியரம்ங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன் அப்படின்னா அதுக்கடுத்து வர சிஸ்டம் ஆஃப் பார்ட்டிகல் அண்ட் கிராவிடேஷன், இந்த 2 சாப்டர்ஸ்லையுமே இதை நீங்கள் வந்து யூஸ் பண்ணுவீங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கொல்யூஷனில் இருக்கிற எல்லா சம்ஸுமே நீங்கள் போட்டு பார்க்கறது ரொம்ப பெட்டர். அதுலேயும் மெயினாக இந்த மாதிரி டாபிக்ஸில் இருக்க மாஸ் மொமெண்டம் பிரேக், ஃபார் எக்ஸாம்பிள் 5 kg மாஸ்ல ஒரு ஆப்ஜெக்ட் டிஃப்ரெண்ட் ஃப்ராக்மெண்ட்டாக செப்பரேட் ஆகுது. ஸோ அப்போ அதோட எனர்ஜி எவ்வளவா இருக்கும், அதோட மொமெண்டம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத எல்லாமே நீங்கள் அந்த மாதிரி இருக்க சம்ஸ் எல்லாமே போட்டு பார்க்கணும். நெக்ஸ்ட் சிஸ்டம் ஆஃப் பார்ட்டிக்கல். ஸோ இதில் நம்ம மொமெண்டம் ஆஃப் இனர்ஷியா ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக். ஸோ நெக்ஸ்ட் சாப்டர் கிராவிடேஷன். ஸோ கிராவிடேஷனில் பார்த்தீங்க ஆக்சலேஷன் டியூ டு கிராவிட்டி, அதில் நமக்கு டெப்த் அண்ட் ஹைட், இதில் 2 ஃபார்முலா தான் இருக்கும். அந்த 2 ஃபார்முலாவை தரவா படிச்சுட்டு நீங்கள் எந்த மாதிரி சம்ஸ் ரேஷியோ இருக்க மாதிரி, இப்போ எர்த்தில் இவ்வளோ ஹைட்ல இருக்கும் போது அதோட கிராவிட்டி இப்படி இருக்கு, ஸோ அதே டெப்த்தில் இருக்கும்போது அதோட கிராவிட்டி எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நமக்கு வந்துட்டு கொஷின்ஸ் இருக்கும். அந்த மாதிரி கொஷின்ஸ்லாம் நிறையா சால்வ் பண்ணுங்க. நெக்ஸ்ட் எஸ்கேப் வெலாசிட்டி, அதுக்கப்புறம் ஃபோர்ஸ், ஃபீல்டு அண்ட் பொட்டன்ஷியல் ஆஃப் கிராவிடேஷன். ஸோ அந்த சாப்டர்ஸில் இருக்க இந்த டாபிக்ஸை ரொம்ப இம்பார்ட்டன்ஸாக நீங்கள் படிக்கணும். நெக்ஸ்ட் மெக்கானிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் சாலிட். ஸோ இதில் வந்துட்டு எலாஸ்டிசிட்டி ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுலேயும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னா யங்ஸ் மாடுலஸ், அதில் நீங்கள் நிறைய சம் சால்வ் பண்ணி பார்க்கணும். அடுத்து கிராஃப், எனர்ஜி டென்சிட்டி ஃபார்முலா, இதெல்லாமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் மெக்கானிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஃப்ளூயிட்ஸ், அதில் ப்ரெஷர், சர்ஃபேஸ் டென்ஷன், விஸ்காசிட்டி, இந்த 3 டாபிக் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் தெர்மோடைனமிக்ஸில் ப்ராசஸ், ஆக்சுவலி அதில் வந்து அந்த 4 ப்ராசஸ் படிச்சிட்டிங்க அப்படின்னாவே அந்த யூனிட் கம்ப்ளீட்டட். ஸோ அந்த 4 ப்ராசஸ் வித் கிராஃபோட பாருங்க. நெக்ஸ்ட் தெர்மல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மேட்டர். ஸோ அதில் கண்டக்டிவிட்டி, எக்ஸ்பேன்ஷன் அண்ட் ரேடியேஷன். ஸோ இந்த 3 டாபிக் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கைனடிக் தியரி ஆஃப் அ கேஸ். ஸோ இதில் வந்துட்டு கைனடிக் எனர்ஜி, அதுக்கப்புறம் மீன் ஃப்ரீ பாத், அதோட ஃபார்முலாஸ். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னாவே உங்களால் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் கொஷின்ஸ் அட்டன் பண்ண முடியும். நெக்ஸ்ட் வந்து ஆசிலேஷன். ஸோ ஆசிலேஷனில் டிஸ்பிளேஸ்மெண்ட், வெலாசிட்டி, ஆக்சலரேஷன், ஃபேஸ், இதுக்கான ரிலேஷன் பேஸ்டு சம்ஸை சால்வ் பண்ணுங்க. நெக்ஸ்ட் டைம் அண்ட் ஃப்ரீக்வன்சி பேஸ்டு சம்ஸையும் எக்ஸ்ட்ரா நீங்கள் சால்வ் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு வேவ்ஸ். ஸோ வேவ்ஸில் வந்துட்டு ஆர்கன் பைப்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்கடுத்து ஸ்ட்ரிங், ஃப்ரீக்வன்சி அண்ட் வெலாசிட்டி ரிலேஷனில் இருக்கிற சம்ஸில் நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக சால்வ் பண்ணுங்க. இதே மாதிரி ஃபிசிக்ஸ் ரொம்ப ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு ஹை ஸ்கோர்ஸ் மார்க் பண்ணணும்னு நினைக்கிற எல்லாருக்கும் ஒரு பிக் ஆப்பர்ச்சுனிட்டி என்ன அப்படின்னா, நம்ம ஜிகே அகாடமியில் வர March 27 கிராஷ் கோர்ஸ் ஸ்டார்ட் ஆக இருக்குது. யாரெல்லாம் March 26 ரெஜிஸ்டர் பண்ணுறீங்களோ அவங்களுக்கெல்லாம் ஃபீஸ் ரிடக்ஷன்ஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் செல்ஃப் ஸ்டடி பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்காகவுமே நம்ம அகாடமியிலேருந்து மெட்டீரியல்ஸ் போத் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் மீடியமில் அவைலபிளாக இருக்குது. ஸோ யாருக்கெல்லாம் வேணும்னு நினைக்கிறவங்க இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணி உங்களோட ஆர்டரை ப்ளேஸ் பண்ணலாம். தேங்க்யூ.